ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பன்முறை செயல் அல்லது மடக்கு அமைப்பு. நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கிளைப்பிரிப்பு கூற்று பார்த்தோம் இல்லையா. கிளைப்பிரிப்பில் 3 வகை இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதோட யூசேஜ் என்ன அப்படின்னா இப்போ ஈஃப் கூற்று அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு, அதாவது நிபந்தனை சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கூற்று ஈஃப் கூற்று நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அதே மாதிரி அது எக்ஸிக்யூட் ஆகும். அதே ஈஃப் எல்ஸ் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நிபந்தனை சரியாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும், தவறாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும். அதான் இஃப் எல்ஸ். அதான் இஃப்ல சரி கூற்று எக்ஸிக்யூட் பண்ணும், எல்ஸ் பார்ட் தவறான கூற்றை எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்தது எல் இஃப் அப்படின்றது இந்த இஃப் கண்டிஷனை திரும்ப திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எல் இஃப் கூற்று பயன்படுது இல்லையா. ஸோ இதான் இந்த கிளைப்பிரிப்பு கூற்றை பார்த்தோம். அதாவது அதில் நிபந்தனை சரி தவறு இந்த பார்ட்டு மட்டும்தான் ஒர்க் ஆகும். எதில் அப்படின்னா கிளைப்பிரிப்பு கூற்றில். இப்போ பார்க்க போகிற பன்முறை செயல் அல்லது மடக்கு அமைப்பு எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரே எண்ணிக்கையை ஒரே எண்ணை திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய நிபந்தனை பொறுத்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ உங்களுக்கு 0லேருந்து 100 வரையும் நம்பர் பிரிண்ட் ஆகணும், வெளியீடில் கிடைக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம நார்மல் ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிண்ட்டில் ஃபஸ்ட்டு 0, அடுத்த பிரிண்ட்டில் 1 இப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஒயில் லூப் இந்த மடக்கு நம்ம பயன்படுத்தக்குள்ள அந்த அந்த கண்டிஷன் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸ்டார்டிங் வேல்யூ 0, இதோட நிபந்தனை 100 வரையும் இது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிபந்தனை கொடுத்தீங்க அப்படின்னா 0லேருந்து 100 வரையும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இதுக்கெல்லாம் இந்த மடக்கு அமைப்பை பயன்படுத்துவோம். வேறு எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ ஒரு வேர்டு ஓகேவா, இப்போ ஹலோன்னு ஒரு வேர்டு இருக்குது, அந்த ஹலோன்ற வேர்டு ஒரு 100 டைம் பிரிண்ட் ஆகணும், அப்படி இல்லை ஒரு 1000 டைம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த மடக்கு அமைப்பை பயன்படுத்திக்கலாம். ஓகேவா. அப்போ நீங்கள் ஒரு டைம் ஹலோன்னு கொடுத்தா போதும், அது உங்களுக்கு எத்தனை டைம் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 1000 டைம் வரையும் கூட பிரிண்ட் ஆகும் சரியா. அதுதான் மடக்கு அமைப்புன்னு சொல்லுவோம். இப்போ இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். பன்முறை செயல் அல்லது மடக்கு என்பது பயனர் விரும்பும் குறிமுறை தொகுதியை குறிப்பிட்ட எண்ணிக்கை வரை அல்லது நிபந்தனை நிறைவேற்றப்படும் வரை இயக்குவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பயனர் அப்படின்றது எப்போவுமே நாம தான். யார் அந்த இடத்துல அந்த ப்ரோக்ராமை வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் பயனர். இப்போ அந்த பயனர் விரும்பும் குறிமுறை தொகுதி அந்த ப்ரோக்ராமை குறிப்பிட்ட எண்ணிக்கை வரை நிறைவேற்றும். ஸோ குறிப்பிட்ட எண்ணிக்கை அப்படின்னா நம்ம நிபந்தனையில் என்ன எண் கொடுத்துருக்கோமோ அந்த எண் வரையும் நிறைவேற்றுறது தான் இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நிபந்தனை நிறைவேற்றப்படும் வரை இயக்குவது, அதுதான் மடக்கு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மடக்கு அமைப்பில் 2 வகை இருக்குது, ஒயில் மடக்கு, ஃபார் மடக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபஸ்ட்டு ஒயில் மடக்குனா என்னன்னு பார்த்துடலாம். பைத்தானின் ஒயில் மடக்கு பின்வரும் தொடரியல் கொண்டிருக்கும். அதாவது அதோட சின்டெக்ஸ் தொடரியல் எப்படி இதை ப்ரோக்ராமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. தொடரியல் பாருங்கள். ஒயில் கண்டிஷன், ஒயிலுங்கிறது மடக்கு இல்லையா. ஸோ இந்த மடக்குக்கு பக்கத்தில் என்ன கொடுக்குறீங்க, கண்டிஷன்றது நிபந்தனை. என்ன நிபந்தனை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிபந்தனையை இந்த ஒயில் மடக்கு பக்கத்துலேயே கொடுக்கணும். லாஸ்ட்டில் என்ன கொடுக்குறீங்கன்னா இந்த கோலன் சிம்பிள் கொடுக்கணும். ஓகேவா. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த இஃப்பு எல்ஸு அதிலே பார்த்தோம்ல. இஃப்னா லாஸ்ட்டில் கோலன் இருக்கணும், எல்ஸுனா கோலன் இருக்கணும். அதே மாதிரி இந்த மடக்கு அமைப்பில் லாஸ்ட்டில் கோலன் சிம்பிள் இருக்கணும். ஓகேவா. இது பைத்தானில் டிஃபால்ட்டு. ஸோ ஒயில் கண்டிஷன் கொடுத்துருங்க. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1. இந்த கண்டிஷன் எது வரையும் எக்ஸிக்யூட் ஆகணும், ஸோ இது ட்ரூவாக இருக்க வரையும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருப்போம் ஒயில் மடக்கு இல்லையா. அப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எல்ஸ் பார்ட்டில் நிபந்தனை எப்போ தவறாகுதோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இந்த எல்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஒயிலில் எல்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாம் பாருங்கள். i = 10. ஸோ இந்த i = 10 அப்படிங்கிறது ஸ்டார்டிங் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதான் இனிஷியலைஸ் பண்ணுறது. இனிஷியல் அப்படின்றத இந்த வேல்யூலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த i = 10. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் ஒயிலில் i <= 15. அப்போ i <= 15 அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஐயோட மதிப்பு 15 இருக்கிற வரையும் இந்த லூப்பு எக்ஸிக்யூட் ஆகணும், நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிபந்தனை கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா. நிபந்தனைனா என்னென்னு. இப்போ ஐயோட வேல்யூ என்ன 10 இல்லையா. 10ல் ஆரம்பிக்கணும், எதில் முடியணும் அப்படின்னா இந்த நிபந்தனை இல்லை வரையும் தானே முடியணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ நிபந்தனை என்ன கொடுத்துருக்கோம் 15 வரையும். அப்போ 15 <= 15 வரையும் கண்டிஷன் என்னவாக தான் இருக்கும், ட்ரூவாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அது அந்த ட்ரூ ஆகிற வரையும் இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிபந்தனை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிரிண்ட்டில்
ஸோ இந்த நிபந்தனை வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கூற்று வந்து நிறைவேற்றணும் இல்லையா? இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வெளியீடாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ வேணா, அடுத்தது ஐயோட வேல்யூ வேணான்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று ஒன்றா நிறைவேற்றிட்டே இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன். ஐயோட வேல்யூ ஒன்று ஒன்றா வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஒன்று ஒன்றா வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்? ஆட் ஆகிட்டே இருக்கும். அதான் வந்து ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன். இப்போ இதுக்கு வெளியீடு என்ன கிடைக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ வந்து 10. ஓகேவா? அப்போ கண்டிஷன் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா வந்து 10 லெஸ் தென் ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். அப்போ கண்டிஷன் ட்ரூ தானே, சரிதான் இல்லையா? அப்போ 10ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்தது 10, இப்போ இந்த 10 பிரிண்ட் ஆனோடனே இந்த 10ன்ற வேல்யூ இதில் மூவ் ஆகும். அப்போ வந்து 10 + 1 11. இப்போ ஐயோட வேல்யூ என்னவா ஆகுது? 11 ஆகுது. இப்போ திரும்பி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 11 லெஸ் தென் ஈக்குவல் டு 15 செக் பண்ணோம். அப்பயும் கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ ட்ரூன்றதால 11 பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து 12, 13, 14, 15 ஒரு கண்டிஷனாக செக் பண்ணோம். அப்போ 15 வரையும் அந்த நிபந்தனை சரியாக இருக்கும். அடுத்தது வந்து 15 + 1 16 ஆகுமா? அப்போ 16 லெஸ் தென் ஈக்குவல் டு 15 அப்படின்னா கண்டிஷன் என்ன ஆகிடும்? தவறாயிடும். ஸோ தவறானோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். சரியா? இதான் வைல் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஐயோட வேல்யூ 10 கொடுத்துருக்கோங்களா? இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ரன் பண்ணோடனே உங்களுக்கு அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னா 10, 11, 12, 13, 14, 15. அடுத்து இந்த /t எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து டேபுக்காக யூஸ் பண்ணுவோம். சரியா? அந்த கிடைமட்ட இடைவெளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு வேல்யூக்கும் அடுத்த வேல்யூக்கும் நடுவில் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த /tயை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அந்த /t கொடுக்கறதால உங்களுக்கு 10, 11 இது எல்லாமே உங்களுக்கு ஸ்பேஸோடு கிடைக்குது. இதே அந்த டேப் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்காது. அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். பிரிண்ட் ஐ மட்டும் கொடுக்குறோம். இப்போ என்ன உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ 10, 11, 12, 13, 14, 15 கண்டினியூவாக கிடைக்குது. அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ இதான் வந்து வைல் மடக்கு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வைலில் வந்து எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ எல்ஸ்ன்றது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதான் அந்த நிபந்தனை வெளியேறக்குள்ளே இந்த கூற்று வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கூற்று கொடுத்தோன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கூற்று கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும். சரியா? வெளியேறிடும். இதான் வந்து வைல் லூப். இப்போ வந்து அதே ப்ரோக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 15 வரையும் கொடுத்த உடனே இந்த எல்ஸ் பார்ட் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியேறிடும். இப்போ நம்ம எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? வேல்யூ ஆஃப் ஐ வென் த லூப் எக்ஸிஸ்ட் ஐ. ஐயோட வேல்யூ லாஸ்ட்டில் என்ன வேல்யூ வரும்? 16 வரும். அப்போ 16 வரக்குள்ளே இந்த லூப் எக்ஸிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்ஸ் பார்ட் டிஸ்பிளே ஆகும். அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? இதான் வந்து வைல் லூப். நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப். ஸோ ஃபார் மடக்கு அப்படின்றது சுலபமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மடக்காகும். இது நுழைவு சோதிப்பு மடக்காகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. மார்க் பண்ணிக்கோங்க. இதில் நிபந்தனை முதலிலேயே சோதிக்கப்பட்டு சரி எனில் மடக்கின் உடற்பகுதி செயல்பாட்டு தொகுதியை நிறைவேற்றப்படும். இல்லையெனில் மடக்கு நிறைவேறாமல் வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய நிபந்தனை வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டே செக் பண்ணும். முதல்ல வந்து செக் பண்ணிவிடும். செக் பண்ணிட்டு நிபந்தனை சரி அப்படின்னா அதோட பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதில் என்ன நம்ம பார்ட் கொடுத்துருக்கோம், என்ன பிளாக் கொடுத்துருக்கோமோ அது எக்ஸிக்யூட் ஆகும். தவறு அப்படின்னா வந்து அந்த கூற்று நிறைவேற்றப்படாமலே வந்து வெளியேறிடும். இதுவும் வந்து எப்படின்னா வைலில் எல்ஸ் எப்படி ஆப்ஷனல் சொன்னோமோ அதே மாதிரி ஃபார் லூப்லேயும் எல்ஸுங்கிறது ஆப்ஷனல் பார்ட்டு தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான தொடரியல் பாருங்கள். ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து கவுண்டர் வேரியபிள் அப்படின்னா வந்து ஃபார்க்கு பக்கத்தில் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது தொடக்க, இறுதி மற்றும் மிகுப்பு மதிப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரியா? அதான் வந்து கவுண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம C++ல் ஃபார் மடக்கில் கட்டுப்பாட்டு மாதிரியே பயன்படுத்தும். கட்டுப்பாட்டு மாதிரி அப்படின்னா வந்து i = 0, i less than 10, i++ அப்படின்னு அந்த ஒரு கண்டிஷன் கொடுப்போம். ஓகேவா? அதே மாதிரியே தான் நம்ம பைத்தான்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் என்னென்ன மதிப்பு இருக்கும் அப்படின்னா தொடக்க மதிப்பு இருக்கும், இறுதி மதிப்பு இருக்கும், மிகுப்பு மதிப்பு இருக்கும். ஓகேவா? எதில் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பில். இதுக்கு என்ன நம்ம ஃபங்க்ஷன் செயற்கூறு பயன்படுத்துகிறோன்னா ரேஞ்சுங்கிற செயற்கூறை பயன்படுத்துகிறோம். அந்த ரேஞ்சு செயற்கூறு வந்து ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தொடக்க, இறுதி, மிகுப்பு மதிப்புகளை இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நம்ம மென்ஷன் தொடரியல். இந்த ரேஞ்ச் செயற்கூறை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான தொடரியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேஞ்ச், ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப்.
ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்டார்ட் அப்படின்றது வந்து இனிஷியல் வேல்யூ. அதாவது தொடக்க மதிப்பு இருக்கிறது ஸ்டார்ட். ஸ்டாப் அப்படின்றது இறுதி மதிப்பு. ஓகேவா? இந்த மதிப்போட அது கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் செகண்டாக கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் ஸ்டாப். அடுத்தது ஸ்டெப். ஸ்டெப்புன்றது மிகுப்பு மதிப்பை குறிக்கும். மிகுப்பு மதிப்பு அப்படின்னா வந்து ஆட் பண்ணுறது இல்லை குறைப்பு மதிப்பையும் கொடுக்கலாம். அதாவது சப்ராக்ட் பண்ணுறது, ஆட் அண்ட் சப்ராக்ட், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் வேல்யூ நீங்கள் கொடுக்கலாம். இதான் வந்து ரேஞ்சோட தொடரியல். அடுத்து இந்த ஸ்டெப் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்டார்ட் அப்படின்னா தொடக்க மதிப்பை குறிக்கும். ஸ்டாப்னா இறுதி மதிப்பை குறிக்கும். ஸ்டெப் அப்படிங்கிறது மிகுப்பு மதிப்பை குறிக்கும். ஸோ இந்த ஸ்டெப் அப்படின்றது விருப்ப பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அந்த ரேஞ்ச் சேர்க்குறதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ரேஞ்ச் ஆஃப் 1,30,1 இருக்கு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னவா எடுத்துக்கோன்னா ஸ்டார்ட் வேல்யூ. அதை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சின்டாக்ஸில் தொடரியலில் பார்த்தோம் இல்லைங்களா. ஃபஸ்ட் இருக்கிறது ஸ்டார்ட் வேல்யூ, செகண்ட் இருக்கிறது ஸ்டாப் வேல்யூ. இதோட இந்த செயற்கூறு முடியணும். ஓகேவா? அது ஸ்டாப் வேல்யூ. அடுத்தது ஒன்னுங்கிறது வந்து இன்க்ரிமெண்ட், அதாவது மிகுப்பு மதிப்பை நமக்கு கொடுக்கும். அப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, அந்த ரேஞ்சின் மதிப்புகள் வந்து 1 முதல் தொடங்கி 29 வரை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1ல் ஆரம்பிக்கும், அதான் தொடக்க மதிப்பு இல்லையா. அப்போ 1ல் ஆரம்பித்து எது வரையும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா 29 வரையும் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன் அப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா 1 தான் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போ 1, அடுத்து 1 + 1 வந்து 2, 3 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 29 வரையும் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன் அப்படின்னா 30க்குள்ளே அது ஃபால்ஸ் ஆகிடும், இறுதி மதிப்பு வந்துடும். ஸோ இறுதி மதிப்பும் முதல் மதிப்போட ஸ்டாப் ஆகிடும். இதுதான் ரேஞ்ச் செயற்கூறு. அடுத்தது பாருங்கள், ரேஞ்சில் 2,30,2 ஏன். ஸோ அப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா 2 முதல் 28 வரை. ஓகேவா? ஏன் இதில் 2 முதல் 28 வரை அப்படின்னா தொடக்க மதிப்பு 2 இல்லையா, இறுதி மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க 30. அப்போ 30க்குள்ளே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். அடுத்தது லாஸ்ட்டாக ஸ்டெப் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2. ஸோ 2ன்றது மிகுப்பு மதிப்பு இல்லையா. அப்போ 2 அதை ஆட் பண்ணிகிட்டே வரும். ஃபஸ்ட்டு 2, அடுத்தது 4, 6, 8, 10 எக்ஸட்ரா. இதே மாதிரி போய்ட்டு உங்களுக்கு 28 வரையும் ஸ்டாப் ஆகும். அடுத்த எக்ஸாம்பிள் 30, 3, -3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, இதோட மதிப்புகள் என்ன இருக்குன்னா 30ல் ஆரம்பிச்சு, ஏன்னா இதில் இனிஷியல் வேல்யூ என்னதுன்னா 30 தான் இல்லையா. தொடக்க மதிப்பு 30. அதனால் 30ல் தொடங்கி எது வரையும் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா 6 வரையும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா அது மைனஸ் பண்ணிகிட்டே வரும். ஸோ 6 -3 பண்ணிங்கன்னா 3 வந்துடும் இல்லையா. ஸோ அந்த 3க்கு முன்னாடி வரையும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது ரேஞ்ச் 20. ஸோ ரேஞ்ச் 20 அப்படின்றது வந்து இதில் 3 கொடுத்தா நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்டாப்பு, அடுத்தது ஸ்டாப் ஸ்டெப்புன்னு எடுத்துப்பீங்க இல்லையா. ஸோ இதில் 20 மட்டும் ஒரு எண் மட்டும் கொடுத்துருந்தா அது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா வந்து இறுதி மதிப்பாக எடுத்துக்கும். சரிங்களா. அப்போ இறுதி மதிப்பாக எடுத்துனா அதோட இனிஷியல் வேல்யூ என்னவா எடுத்துக்கும்னா 0வாக எடுத்துக்கும். அப்போ 0வில் தொடங்கி 19 வரையிலான மதிப்பை கொடுக்கும். அதான் வந்து ரேஞ்ச் ஆஃப் 20. அதாவது நீங்கள் ஒரு நம்பர் மட்டும், ஒரு எண் மட்டும் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து என்னவா எடுத்துக்குது, இறுதி மதிப்பாக எடுத்துகிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் இதுக்கான ப்ரோக்ராம் பாருங்கள். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 2,10,2. இப்போ பிரிண்டில் வந்து எண்டு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபார் ரேஞ்சில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் இருக்கிறது 2ங்கிறது தொடக்க மதிப்பு, 10ங்கிறது இறுதி மதிப்பு, அடுத்த 2 வந்து ஸ்டெப் வேல்யூ, அதாவது மிகுப்பு மதிப்பை குறிக்கிறது இல்லையா. அப்போ இதுக்கான அவுட்புட் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2. ஸோ 2 தானே இது இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதனால் அடுத்தது 4, அடுத்தது 6, நெக்ஸ்ட் வந்து 8 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வெளியீடு கிடைக்கும். ஸோ பிரிண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஐயோட வேல்யூ ஒன்றுனா உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதே இதில் பாருங்கள், அது சேம் ப்ரோக்ராம் தான். இதில் நீங்கள் என்னென்னா இந்த எல்ஸ் பார்ட்டும் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகக்குள்ளே, எப்போ இந்த கண்டிஷன் ஃபால் ஆகுது 8 வந்துருச்சு, திருப்பி 10 வரக்குள்ளே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும், நிபந்தனை வந்து தவறாயிடும். தவறான உடனே உங்களுக்கு வெளியில் வந்துடுது இதில் இந்த ப்ரோக்ராமில். ஏன் அப்படின்னா இங்கே எல்ஸ் பார்ட் நம்ம கொடுக்கல இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் இதே ப்ரோக்ராமில் எல்ஸ் பார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2, 4, 6, 8 நம்ம வெளியீடு கிடைச்சதுக்கப்புறம் அடுத்த லைனில் எண்ட் ஆஃப் த லூப், அதாவது இந்த எல்ஸ் பார்ட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது உங்களுக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ இதுலேயே நம்ம ஒயில் லூப்பாக இருந்தாலும் ஃபார் லூப்பாக இருந்தாலும் எல்ஸ்ன்றது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் அனதர் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அதாவது இது வந்து ஸ்ட்ரிங்கு. ஓகே, இப்போ ஃபார் வேர்ட் இன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி உங்களுக்கு பிரிண்ட் ஆகுதுன்னா பிரிண்டில் வேர்டு. ஸோ வேர்டுங்கிறது வேரியபிள் நேம். ஏன்னா அந்த வேர்டில் தான் இந்த கம்ப்யூட்டர்ன்ற வார்த்தை வந்து போய் ஸ்டோர் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல அது வேரியபிள். அப்போ பிரிண்டில் வேரியபிள் நேம் கொடுத்துக்குறோம். நெக்ஸ்ட் எண்டு, எல்ஸ் பார்ட்டில் எண்ட் ஆஃப் த லூப். ஓகேவா. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகக்குள்ளே இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்னு எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சி பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து OMPUTER அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டராக உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். இதான் வந்து ஃபார் லூப்.
நெக்ஸ்ட்டு பின்னலான மடக்கு அமைப்பு. ஸோ பின்னலான அப்படின்னு வந்துருச்சுனாவே நீங்கள் அந்த கண்டிஷன்லேயே பார்த்துருப்பீங்க இஃப் எல்ஸில். அதாவது ஒரு இஃப்க்குள்ளேயே அனதர் இஃப் வரணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு வைல் லூப்பில் அனதர் வைல், இல்லை ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணீங்க, அந்த ஃபார் லூப்பில் இன்னொரு ஃபார் லூப் நீங்கள் யூஸ் பண்ணுறது, இல்லை வைல் லூப்புக்குள்ளே ஃபார் லூப் யூஸ் பண்ணுறது, அண்டு ஃபார் லூப்புக்குள்ளே வைல் லூப். அதாவது ஒரு மடக்கின் உள்ளே வந்து மற்றொரு மடக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பின்னலான மடக்கு அமைப்பு. சரியா? ஸோ பின்னலான மடக்கு அமைப்பு அப்படின்னாவே ஒரு மடக்குனுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு மடக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதான் பின்னலான மடக்கு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வைல் மடக்கும் பயன்படுத்தியிருக்காங்க, ஃபார் மடக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இதுக்கு உங்களுக்கு இனிஷியல் வேல்யூ வந்து i is 1 இல்லையா? அப்போ 1ல் ஸ்டார்ட் ஆகும். எது வரையும் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா 6 வரையும், 6 ஈக்குவல் வரையும் உங்களுக்கு நிபந்தனை கொடுத்துருக்காங்க. இந்த நிபந்தனை வந்து சரியாக இருக்க வரையும் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 1, i. ஸோ ஜேயில் இந்த ரேஞ்ச் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இனிஷியல் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், 1 தான் இல்லையா? நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டில் ஜேவோட வேல்யூ தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஜேவோட வேல்யூ என்னவா இருக்குது, 1 இல்லைங்களா? அப்போ அவுட்புட் வந்து உங்களுக்கு 1ன்னு பிரிண்ட் ஆகும் ஃபஸ்ட் லைனில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், i=i+1 அப்படின்னா i+=1 அப்படின்னா இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா i=i+1. இப்போ ஐயோட வேல்யூ வந்து 1, 1+1 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2 இல்லையா? இப்போ உங்களுக்கு அடுத்த லைன் என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்னா 1, 2 இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ 2வாக மாறும். ஸோ 2+1 வந்து 3. ஸோ நெக்ஸ்ட் லைனில் 1, 2, 3. நெக்ஸ்ட்டு 3+1 4, 1, 2, 3, 4ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து 1, 2, 3, 4, 5ன்னு உங்களுக்கு வெளியீடு கிடைக்கும். இதான் வந்து பின்னலான மடக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட என் கிளாஸ் ஓவர். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.